சரி. Hey guys, welcome to a brand new episode of the Aturium Show. This is your host Cedric. ஐயா வணக்கம் ஐயா. ஓகே guys, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லே அவுட்டு நாங்கள் உட்காந்துருக்கிற ஃபார்மேட்டு இந்த மாதிரி சப்பளங்கள்லாம் போட்டு உட்காந்துருக்கோம். அப்போ நீங்கள் ரெடியாக வேண்டியதான் சம்பவத்துக்கு வந்துருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்ட். மச்சான் என்னது அருவாள் மாதிரி இருக்கு? இல்ல அது வெட்டுறதுக்கு இல்ல, வெட்டு வாங்கினேன் வாங்கின வெட்ட வந்து நான் திருப்பி வச்சிருக்கானா. இதுக்கெல்லாம் அசர்றாளா நாம என்னன்ற நீ. ஸோ கைஸ், முதல்ல we have to say thank you so much for all of your support. என்ன போன கிறிஸ்டியன் மியூசிஷியன்ஸ் தானே பேசணும் நம்ம லாஸ்ட் இயர்ஸ். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து ஏகப்பட்ட சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஜோசா ஏதாவது சொல்ல இருக்கிறியா? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த தம்ப்நெயில் செஞ்ச தம்பியை மட்டும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எந்த தம்ப்நெயில் தூக்கி பிடிச்சி சும்மா ஏன்டா அவங்கள பத்தி பேசுறடி சும்மா. ஓகே காய்ஸ், சரி காய்ஸ், அந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிய வேணாம், தெரியாமல் இருக்க தான் நல்லது. பட் எஸ், இன்னைக்கு வந்து நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் தம்ப்நெயிலா இன்னைக்கு தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு we are talking about Trinity and modalism. திருத்துவம். மோடலிசம்க்கு தமிழ் என்ன? மோடல்துவம். இன்னைக்கு திருத்துவம், மோடல்துவம், இது ரெண்டை பற்றி நாங்கள் இன்னைக்கு பேச போகிறோம். அண்ட் எஸ், இன்னைக்கு நாங்கள் ட்ரினிட்டி பற்றி பேசுறதுனால இங்கே நாங்கள் 3 பேர் இன்னைக்கு பாட்காஸ்டில் வந்திருக்கோம். எஸ், ஆல்சோ நம்ம ஃபர்ஸ்ட் கெஸ்ட் நம்ம ஷோக்கு வந்து வந்திருக்காங்க. தைரியமாக வந்திருக்கிறார். ஆனா நான் தான் அந்த பக்கம் உட்காந்து பேசுறேன்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி நினைக்காதீங்க. ஹேட் போட்டிருந்தா நானு, ஹேட் போடாட்டி அவரு. சரி, ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து எங்கள் ஷோக்கு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோயல் லாசரஸ் ஃப்ரம் ஜோயல் லாசரஸ் மினிஸ்ட்ரீஸ். அதனால தான் நல்லா நல்லா தைரியமாக போடுங்க நான் வணக்கத்தை. இப்போ மூஞ்சில் ஒரு மரண பயம் தெரியுது. உங்களோட சேர்ந்து பண்ணுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அதான் நிறைய பேர் பயந்து ஜகா வாங்கினாலும் அண்ணன் வந்து பயனாம கலந்து கொடுத்துருக்காரு. அதாவது அண்ணனை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லணும்னா, அதாவது அண்ணன் வந்து ஒரு கருமையின கண்ணன். எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் எதிரியை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு போர் வாழ். வேற ஏதாவது சொல்லணுமாண்ணே? வேண்டாம் சாமி, எங்கள் அண்ணன் வந்திருக்கிறார். அனைவரும் எழுந்து கரகோஷங்களை எழுப்புங்க. சரி சரி, ரொம்ப இல்ல, வெல்கம் பண்ணிடுவோம். வெல்கம் டு தி Aturium Show. So guys, இந்த ஒரு 2 நிமிஷத்துல எடிட்ல போயிடும் guys. So very sorry. So இன்னைக்கு நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம பேசினோம் இதை பத்தி. ஸோ மோடலிசம், ட்ரினிட்டி, இதை பத்தி நம்ம பேச போறோம். முதல்ல இந்த ட்ரினிட்டிங்கிற விஷயம், முதல்ல நம்ம எதுக்காக நம்ம இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆஸ் கிறிஸ்டியன்ஸ்? சரி, நாங்கள் கிறிஸ்டியன்ஸ், சரியா, கிறிஸ்தவர்கள். தட் மீன்ஸ் நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை வழிபடுகிறவர்கள். ரைட், வி வர்ஷிப் கிரைஸ்ட். அப்போ கிறிஸ்து ஜீசஸ் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார், ஓகே, அதுதான் மெயின் திங். இப்போ இயேசு என்ன சொன்னார், இயேசு எப்படி அவரை அறிமுகப்படுத்தினார், இயேசு எப்படி திருத்துவத்தை அறிமுகப்படுத்தினார். இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் ட்ரினிட்டிங்கிற வேர்ட் பைபிளில் இல்லை. ட்ரினிட்டிங்கிற வேர்ட் பைபிளில் கிடையாது. அது ஆக்சுவலாக பின்னாடி ஒரு வச்சிருந்த அந்த கேள்வி, பட் இட்ஸ் ஃபைன். சொல்லுங்க. ட்ரினிட்டிங்கிற வேர்ட் பைபிளில் இல்லை. அதுக்காக திருத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு புவியீர்ப்பு சக்தி, கிராவிட்டி, கிராவிட்டியை கண்டுபிடிக்க வர கிராவிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இருந்தது. ஐசக் நியூட்டன் முன்னாடி கிராவிட்டிங்கிறது இல்ல, எல்லாரும் மிதந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ட்ரினிட்டிங்கிற வேர்டு இல்லைங்கிறதுக்காக. ஸோ இயேசு தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இயேசு இன்ட்ரடியூஸ் பண்ணார் பிதாவை. ஓகே, கரெக்ட். இயேசு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆவியானவரை. ஜீசஸ் தான் பிதாவை இன்ட்ரடியூஸ் பண்றாரா? ஜீசஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஓகே, as father எல்லா சந்தர்ப்பங்களையும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஓகே, ஃபாதர். இப்ப நம்ம பைபிளை பார்க்கும்போது நேரா பழைய ஏற்பாட்டுக்கு போக கூடாது. நம்ம கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ கிட்ட இருந்து பழைய ஏற்பாட்டை பார்க்கணும். நம்ம முன்னாடி இருந்து தான் பின்னாடி பார்க்கணும். பின்னாடி இருந்து முன்னாடி பார்க்கறது இல்ல. நாங்க இது தெரியாம
பழைய ஏற்பாடை மட்டும் நான் வச்சு நம்மளை எவ்வளோ அடி அடிச்சிருப்பாங்க. பாத்தியா? ஸோ பழைய ஏற்பாட்டை எப்படி பார்க்கணும்னா புதிய கண்ணோட்டத்தில் இருந்து தான் பார்க்கணும். புதிய ஏற்பாட்டோட கண்ணோட்டத்துல இப்போ இயேசு தான் எப்படி ஆண்டவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார், இயேசு தான் ஆவியானவரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரே நபர்களா இல்லையாங்கிறத வந்து அவங்களோட கான்வர்சேஷன், அவங்களோட காரியங்கள்ல இருந்து உதாரணம் ஞானஸ்நானத்தை பார், அவரோட ஞானஸ்நானத்தை பார், அவர் ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னதை பார். ஓகே, ஸோ அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றார். ஓகே, ஸோ அதனால ட்ரினிட்டி பற்றி நம்ம கிறிஸ்டியன்ஸா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு நோ த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். அதான் பேசிக்காக சொல்கிறீங்க தானே? ஓகே, டெக்னிக்கலி தியாலஜி, ஓகே, இறையியல், இறைவனை பற்றி படிக்கிறது, ஓகே, கடவுளை பற்றி படிக்கிறது. கடவுள் யார்? இயேசு. இயேசு எப்படி அவரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார், அவர் எப்படி பிதாவையும் ஆவியானவரை அறிமுகப்படுத்தினார். இதுதான் எங்களோட அடிப்படை. ஓகே, அங்கிருந்து தான் நம்ம மற்ற எல்லாமே பார்க்கணும். அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். ஓகே, ஸோ அதனால அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட only if you know the existence of God, அட்லீஸ்ட் அவர் எப்படி ரிவீல் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சாதான் நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கும் இல்லையா கிறிஸ்டியன் லிவிங்ல. எக்ஸாக்ட்லி ஓகே, 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 எக்ஸாக்ட்லி. இல்லாட்டி எப்படி பார்க்குறது? அவர் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ நிறைய பேர் நினைக்கிறோம், ஓ நாங்கள் மனுஷர்கள் கண்டுபிடிச்ச, இல்லை, ஜீசஸ் கண்டுபிடிச்ச விஷயம் அப்படியா இருந்தா. ஓகே, ஜீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயம், கண்டுபிடிச்ச விஷயம், இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயம். ரைட், கரெக்ட். ஓகே, இப்போ முதல்ல நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரினிட்டி அப்புறம் இந்த மோடலிசம் அதுக்கான வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கே வந்து அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் படிக்கும்போது இதுக்கே ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தெரியும். நிறைய பேர் பிலீவ் பண்ணுறது ட்ரினிட்டின்னு அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் திருத்த தான் பிலீவ் பண்ணுவோம். ஆனால் அவங்க பிலீவ் என்னன்னு கேட்டிங்கன்னா அது மோடலிசம்க்கு ஈக்குவலாக சிமிலராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ ட்ரினிட்டினா என்ன, மோடலிசம்னா என்ன, அது வந்து ஒரு கிறிஸ்பாக எல்லாருக்கும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அது என்னங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது நிறைய நேரங்கள் நாங்களே அதை பண்ணியிருக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துடுமே, நீங்க ஒரு ex-oneness பெண்டகாஸ்டல் நபருங்கிறத இந்த கேள்விக்கு நம்ம அப்புறம் வருவோம். முதல்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க ஒன்னஸ் பெண்டகாஸ்டல் இருந்தீங்கல்ல? நான் படிச்ச பைபிள் காலேஜ்ல 2 லெக்சர்ஸும் இருந்தாங்க. ட்ரினிட்டியை பிலீவ் பண்றவங்களும் இருந்தாங்க, ஒன்னஸ் பிலீவ் பண்ற லெக்சர்ஸும் இருந்தாங்க. ஸோ நான் பைபிள் காலேஜ் விட்டு வெளியே வரும்போது ஐ வாஸ் a oneness believer. ஓகே, ஸோ ஒன்னஸ்னா முதல்ல என்ன, அது கொஞ்சம் சொல்கிறீங்க. ஒன்னஸ்னா என்ன? இப்போ ஒன்னஸ் மோடலிசம்னா என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவர் ஒருவர். ஷெமாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உபாகம் 6 நாள்லேருந்து. சரியா? ஒருவர், அவர் தான் இயேசுவா வந்தார். ஓகே, அவர் தான் இயேசுவா வந்தார். ஓகே, குமாரனா வந்தார். அவர் தான் ஆவியானவர். ஓகே, இது வந்து ஒன்னஸ். மோடலிசம் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஆண்டவர் ஒருவர் தான், அவர் எப்போ வேணாலும் என்ன மாதிரி மாறிக்குவார். ஆண்டருக்கு மல்டிபிள் பர்சனல் டிசார்டர் அந்த மாதிரி, அன்னியன் மாதிரி சர்ன்னு இப்படி மாறுவார், சர்ன்னு அப்படி மாறுவார். ஓகே, 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 இதுதான் மோடலிசம். ஸோ இது சில நேரம் இதுக்கு ஒரு வெரி ஸ்மால் தின் லைன் தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மோடலிசம்க்கு ஒன்னஸ். ஆமா, அதுக்கு பிறகு தான் அந்த ரீசன்ட் டைம்ல தான் அந்த அதையும் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சாங்க. அது வர ரெண்டும் ஒன்னா சாம்பாரா தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த அதுல இருந்து மெதுவா அப்படி மாங்காவை தூக்கி போட்டாங்க இல்லையா? அதுக்கு பிறகு லைட்டா நாங்க மோடலிசம் இல்ல, எங்களை மோடல் பேர் வைக்காதீங்க, எங்களை டோன்ட் கால் அஸ் மோடலிஸ்ட்னு சொல்லி அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணாங்க. இம்ப்ரவைஸ் பண்ணி we believe in oneness Pentecostal. சோ அப்புறம் அங்க இருந்து அப்புறம் உங்களோட பிலீஃப் எப்படி மாறிச்சு டு? அதுக்கு பிறகு நான் மூல மொழி படிக்க ஆரம்பிச்சேன். கிரீக் ஹீப்ரூ படிக்க ஆரம்பிச்ச பொழுதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். சி ட்ரினிட் அவ்வளோ சீக்கிரம் லேட்டாக போகலாம். வேர்சஸ் எடுத்து பார்க்கும்போது கிரீக்கை படிக்கும்போது அந்த சிங்குலர் இருக்கும், அதே நேரத்தில் ப்ளூரலும் இருக்கும். ஒரே வேர்டுக்கு ஒரே வேர்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். எனக்கு எக்லிசியாஸ்டஸ்ல என்னது பிரசங்கியில் சொல்கிறார்ல, இளம் பிராயத்தில் சிருஷ்டிகர்த்தரை நினை, சிருஷ்டிகரை நினை. அந்த சிருஷ்டிகர்ங்கிற வேர்ட் வந்து ப்ளூரலா இருக்கு. ஓகே, கர்த்தரைங்கிற வேர்ட் வந்து சிங்குலரா இருக்கு, ஒருமையில இருக்குது. சிருஷ்டிகரைங்கிற வேர்ட் வந்து ப்ளூரல், பன்மையில இருக்குது. ஓகே, so that is as a Trinitarian, this is what I expect. Right. Yeah, we believe in one God.
ஒன் எசன்ஸ். பட் அவருக்கு 3 ஆள் தத்துவம் இருக்குது. இதுதான் 3 ஆள் 3 persons. 3 persons. ஓகே. இப்ப நான் வந்து ஒன் எசன்ஸ், மனிதன். எனக்கு இருக்கிற பர்சனாலிட்டி ஒன்று தான். ஓகே, ரைட். நான் மனிதன், எனக்கு இருக்கிற பர்சனாலிட்டி ஒன்று. ஆனா அதுவே ஆக்சுவலா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து ஆண்டவரோட கிரியேஷன். ஸோ நீங்களே உங்களுக்குள்ளேயே 3 விஷயம் இருக்கு, அதாவது ஆவி, பாடி, சோல், ஸ்பிரிட்னு இருக்கு. ஸோ தட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரினிட்டின்பாங்க. அது கரெக்டா? நோ. ஓகே, அது ஏன் அது தப்பு? நீங்க எந்த உதாரணத்தை நீங்க எடுத்தாலும் இட் டசன்ட் ஜஸ்டிஃபை த ட்ரினிட்டி. ஓகே, டசன்ட் ஜஸ்டிஃபை. ஏன்னா ஒரு ஹியூமன்லி வேர்ல்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கவே முடியாது, ட்ரினிட்டி முடியவே முடியாது, எதுவுமே முடியாது. அது முடியாதுங்கிறதே ட்ரினிட்டிக்கு ஒரு what do you call proof. ஓகே, that itself. நம்ம ஏன்னா நாங்கள் ஒரு ஃபைனைட் மைண்டை வச்சு இன்ஃபைனைட் காடை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நமக்கு ஒரு நம்முடைய மைண்ட் வந்து வரையறைக்கு உட்பட்டது. ஓகே, நமக்கு ஓரளவு தான் திங்க் பண்ண முடியும். ரைட். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறது ஒரு வரையறையற்ற இன்ஃபைனைட் காட், முடிவில்லாத ஒரு வரையறையற்ற ஒரு. ஸோ அது நீங்கள் என்ன உதாரணம் கொடுத்தாலும் அதில் உட்காராது. ஓகே, இப்போ இது வந்து ஒரு மேன் மேடாக இருந்தால், இப்போ நான் கண்டுபிடிச்ச விஷயமா இருந்துச்சுன்னா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி ஈஸியாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் மாதிரி. கரெக்ட். எப்படி போட்டேன் அது மாதிரி அது ஈஸியா மேலோட்டம் படிச்சா எல்லாருக்கும் ஆமா இத பத்தி தான் பேசுறாங்களே. கொடுங்கள் அப்பது கொடுக்கப்படும். கிவ் மீ மை மணி அப்படி அவர் மாஸ்டர் நான் ஒருத்தர் பாக்கெட்ல இறங்கி எடுப்பேன். சோ அது மாதிரி ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதா இருந்தா இட்ஸ் மேன் மேட் திங். ஓகே, இப்ப ஒரு மனுஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா, இந்த மனுஷனால வந்த காரியமா இருந்தா, மனுஷன் எப்பயுமே அது வந்து அதுக்கான வரைவிலக்கணத்தை ரொம்ப ஈஸியா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு லைக் நான் கிறிஸ்டியன்ஸ்கே சால்வேஷன்ங்கிற விஷயம் வந்து ஒரு புரியாத புதிரா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அது எப்படி ஹவு கேன் லைக் காட் ஃபர்கிவ், நான் எதுவுமே பண்ணாம எப்படி அவர் ஒரு மனுஷனோட லைக் சாவு ஒரு இறப்பு வந்து எல்லாரோட செஞ்சியும் ஃபர்கிவ் பண்ணுது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு அது நான் கிறிஸ்டியன்ஸை விடு இஸ்லாம்ங்கிற ஒரு கான்செப்டே இந்த விஷயத்தை கேட்டோடனே தலை சுத்துவாங்க. அவங்களோட மெயின் பிரச்சனையே ட்ரினிட்டிங்கிறது தான். ஓகே, சால்வேஷன் மாதிரி. ஓகே, அவங்க நிறைய என்ன சொல்றதுன்னா நீங்க யூ பிலீவ் இன் 3 gods. இல்ல மாடலிசம் பிலீவ் பண்றவங்க அதான் சொல்லுவாங்க. நீங்க கடவுளை விடுங்க, நீங்க வந்து இஸ்லாம்ஸை விடுங்க, நீங்க நம்ம நிறைய பேரே வந்து நீங்க 3 கடவுள்களை நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வந்து நம்ம இந்த ஹேட் போட்ட மாதிரி தான் வந்து ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் பிதாவா இருக்கும்போது பிதா ஹேட் போட்டிருப்பாரு, குமாரனா இருக்கும்போது குமாரன் ஹேட் போட்டிருப்பாரு. அதே மாதிரி பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் ஹேட் போட்டிருப்பாரு. இந்த பழைய எம்ஜிஆர் படத்துலாம் மச்ச வைக்காத ஒரு எம்ஜிஆர் டக்குன்னு ஆர்டர் மச்சம் ஜீசஸ். அது வந்து அதான் நிறைய பேரோட ஆக்சுவலா நிறைய பேரோட பிலீஃப் அதுவா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு புரியாத விஷயம் வந்து ஒரு கடவுள் சொல்றீங்க, ஆனா இவங்க 3 நபர்கள்ன்றீங்க, அது எப்படி 1 is not equal to 3 அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. லைக் இட் doesn't make sense அப்படின்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொன்னு அந்த பேப்டிசம் பத்தி பேசணும். நான் கொஞ்ச நாள் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா 1 + 1 + 1 is 3. But 1 into 1 into 1 is 1. அப்படி ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த 1 வந்து இஸ் நாட் தி அதர் 1. மேத்தமேட்டிக்ஸ் A இருக்கிற 1 B ல இருக்கிற 1 இட்ஸ் நாட் ஈக்குவல். C ல இருக்கிற 1 எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா God you should not add, you shouldn't நம்ம எக்ஸாம்பிள் பத்தி பேசக்குள்ள இதையும் பத்தி பேசணும். Actually அது இட்ஸ் நாட் a good example, but yeah. அந்த தண்ணி வந்து ஐஸ் கியூபும் தண்ணி that is very modelistic. Yeah. அது very modelistic. Okay. It's very wrong. ஏன்னா நிறைய சர்ச்சஸ்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதைத்தான் ப்ரீச் பண்றாங்க ட்ரினிட்டின்னு சொல்லி. ஓகே, தண்ணியோட 3 ஃபார்ம்ஸ், 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. தண்ணிக்கு எப்படி 3 ஃபார்ம்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஆண்டவருக்கு 3 ஃபார்ம்ல இருக்கிறாரு. பட் ஆனா அவர் ஒரே ஒரு தண்ணியா இருக்காரு. ஆனா ஐஸ் கியூபா இருக்கும்போது அது தண்ணியா இருக்காது. ஸ்பெஷலி சவுத் இந்தியன் எங்கட கிறிஸ்டியன் கல்ச்சரில் இந்த மோடலிசத்துக்கும் ஒன்னஸுக்கும் ட்ரினிட்டிக்கும் பெரிய வித்தியாசம் யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம எடுக்கிற நம்ம பாடின நிறைய பாடல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்னஸாக இருக்கும். அங்கே போவேனான்னு நினைக்கிறேன். இல்லை போகலாம் தாராளமாக போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரினிட்டிக்கு வந்து அந்த ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் என்னன்னு கொடுப்பீங்க? டிஃபைன் ட்ரினிட்டி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா
So define Trinity. Okay. I'll define like this. Jesus introduced himself as Son, ஓகே and he introduced Father, ஓகே and he introduced Holy Spirit, ஓகே and he introduced Father as God, ஓகே and he introduced Holy Spirit as as God, God, and he introduced and himself he as God. introduced himself as God. As God. Okay. எஸ் Okay, Right. so there is Now- one God, Mm. but they introduced themselves Right. as unique persons. Okay. நீ என்ன எப்படி டிஃபைன் பண்ண ட்ரினிட்டியா? நல்ல கேள்வி. பாஸ். இல்ல நான் இன்ட்ரடியூஸ் நான் வந்து சிமிலராக தான் சொல்லுவேன். நான் வந்து ட்ரினிட்டின்னு சொல்லும்போது ஓகே 3 டிஃப்ரெண்ட் பீப்புள். அவங்க வந்து இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அந்த ஒரு கேக் வந்து 3 வெட்டி ஒரு பீஸ் அவரு இது 20 பீஸ் ஆமா, ஆனா அவங்களுக்கு சேர்த்தாலும் ஒரே கேக் தான் அப்படின்னு. ஆனா பட் தி திங் இஸ் அவங்க 3 பேரும் தே ஹேவ் தேர் ஓன் பர்சனாலிட்டி. அவங்களுக்குன்னு பர்சனாலிட்டி இருக்கு, அவங்களுக்குன்னு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அதே மாதிரி இருந்தாலும் பட் தே ஆர் ஸ்டில் இன் யூனியன், ஸ்டில் ஒன் காட். ஸோ அவங்க ஒன் காட் பட் தேன் 3 in person. Okay, yeah, that's true. எனக்கு இதுவரை ஈஸியா ஒரு எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய சம்திங் க்ளோசர் ஒரு உதாரணம் எதுனா இந்த ஃப்ளேம்ஸ். 3 மெழுகுதிரி எடுத்து நீங்க ஒன்னா பிடிங்க, ஒரே ஃப்ளேம் தான் வரும். அதுக்காக அது 3 ஒண்ணு கிடையாது. நீங்க தனித்தனியா எடுத்தீங்கன்னா தனித்தனியா அது ஸ்டில் இட்ஸ் ஃப்ளேம். Still it's flame. ஒன்னா சேர்ந்தாலும் அது still it's flame. கிட்டத்தட்ட I don't know how much it justifies the thing, but as something closer for me. Actually நான் இப்போ இதை பற்றி நான் ட்ரினிட்டி என்ன அப்படிங்கிறது நான் எனக்கு தெரியும் போது எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் மைண்ட் ப்ளோயிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா காட் இஸ் த சன் இஸ் காட். நீங்கள் சொன்னது தான், ஃபாதர் இஸ் காட், சன் இஸ் காட், ஹோலி ஸ்பிரிட் இஸ் காட். But the Father is not the Son, the Son is not the Father, and neither of them are the Holy Spirit. So அந்த இடத்துல தான் அந்த ஒன்னஸ்காரங்களுக்கு எல்லாம் தலை சுத்துறது. ஆனா 3 பேருமே they are God, they are part of the Godhead. சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்ற மாதிரி ஆவி ஆத்மா சரீரம் இடம் மாறும். அவர் ஆக்டர், அவர் சுரேஷ் ராமச்சந்திரன் இஸ் a teacher. அப்படியா? அவர் ஆக்டர் மாதிரியே அவர் மாதிரியே ஒரு ஆக்டர் இருப்பார். சொன்ன ஒரு ஆக்டர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டு வராரு. அவரு சிவப்பா இருந்து பெரிய மீச வச்சா அது ஆக்டராடா. He's one of the finest Bible teacher in the present time. ஆனா அது சொல்லும்போது நான் வந்து சின்ன ஒரு இந்த பிப்ளிக்கல் ஹிஸ்டரியில சர்ச் ஹிஸ்டரியில முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ அந்த காலத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஜீசஸ் வந்து கடவுளா டிடி வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஜீசஸ் கடவுள் அக்னாலேஜ் பண்றதுல. அப்ப அந்த நைசின் க்ரீட் இருக்குல்ல, நைசின் க்ரீட் வந்து அந்த நைசின் க்ரீட் டைம்ல தான் இந்த என்னது எல்லா பிஷப்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து வந்து எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து கடைசியா முடிவு தே கம் டு கன்க்ளூஷன் ஜீசஸ் அவருடைய என்ன தமிழ்ல சொல்ல தெய்வத்துவம் தெய்வத்துவத்தை அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்றாங்க. ரைட்டா? ஃபைனலைஸ் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, அத்தனேஷியஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. பட்டுன்னு சொன்ன அட்டகதி தினேஷ். அட நம்ம அட்டகதி தினேஷ் நைசன் கிரீட்ல இருந்தாரா? சொல்லு. ஆனா அவர் வந்து அந்த டைம்ல வந்து எல்லாரும் அடிக்கடி நாடு கடத்திடுவாங்கன்னா அவங்க விரட்டி விட்டுருவாங்க. ஏன்னா ஆனா அட் சம் பாயிண்ட் வந்து அவரோட ஆர்கியூமெண்ட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனால அவரை கடத்திடுவாங்க, கடத்திடுவாங்கன்னா விரட்டிடுவாங்க, ஊரோட்ட அனுப்பிச்சிருவாங்க, விரட்டிடுவாங்க. ஸோ அவர் விரட்டும் போது அவர் கடைசியா அவர் he did not give up. அவர் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு இந்த நைசின் க்ரீட்ல. நைசின் க்ரீட்ல தான் இந்த புக் 66 அந்த 66 புக்கும் அந்த ஃபைனலைஸ் பண்றாங்க, கம்பைல் பண்றாங்க. ஜீசஸ் கடவுள்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அது கடவுள் டிக்ளேர் பண்றதுக்கு காரணம் அந்த டைம்ல ஒரு கல்டிக் டீச்சிங் ஏரியனிசம். ஏரியஸ் என்ன பண்ணார்னா ஜீசஸ் டிவினிட்டியை வந்து he debunked it. Like Jesus God கிடையாது, Jesus is not God. அந்த காலத்து ஜெஹோவா விட்னஸ் அவர். சோ அத டிபங்க் பண்ணி அத அந்த ஆர்குமெண்ட்டை இல்லாமாக்கி அதுக்கு பிறகு Athanasius is the one who introduced the creed which all denominations agreed upon. ஓகே. இப்போ நைசின் க்ரீட்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி அவரோட அத்தனேஷியன் க்ரீட்னு ஒன்று இருக்கு. அதை வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா டினோமினேஷனும் பிலீவ் பண்ணுவாங்க. ஆனால் சில பென்டிகோஸ்டல் குரூப்பை தவிர
சரியா? இது என்ன வேறதா, இந்த 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 ட்ரினிட்டி, இந்த மோடலிசம் இதெல்லாம் ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸே டீல் பண்ணிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி டீல் பண்ணி அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை இப்ப வந்தது இல்ல. In the 3rd century there is another guy called Sabellian. Not Sebastian, Sabellian. Okay, he introduced this Sabellianism. Ivarda actually the godfather of this oneness. சரியா? பட் அதையும் Nicene Creed they broke it. Okay. They dealt it. Okay. It was dealt, and then after the Nicene Creed, every single denomination they accepted. Yes. Okay. Yes. Until 1913, I believe, when this Azusa revival happened. Then Assemblies of God started. Yes. அவங்க அந்த ஒன்னஸ் ஆரம்பிச்சதா? இல்ல, அங்க அந்த கலிபோர்னியால பேஜி காரங்க நம்மள அடிக்க வருவாங்க. இல்ல அவங்க இல்ல அவங்க அடிக்க வேண்டாம், அவங்க தெரிஞ்சுறாங்களே. சோ அப்படி ஒரு பிட்ட போட வேண்டியது. ஒரு கலிபோர்னியால ஒரு கேம்ப் மீட்டிங் நடக்குது. அதுல தூங்கிக்கிட்டு இருந்த ஒருத்தர் எழுப்பிறாரு அந்த கேம்ப்ல. தூங்கிட்டு இருந்து வந்து எனக்கு ஆண்டவர் ஒரு இதை காட்டுறாரு, விஷனை காட்டுறாரு. நம்ம பண்றது இப்ப என்னது, நம்ம ஒரே கடவுள் தான், இயேசு தான் பிதா சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ண. இது ஜோசப் கதை மாதிரியே இருக்கு இந்த கதை. எல்லாம் தூங்கி எழுந்து வராங்க. இவங்க தூங்கினாலே பிரச்சனை அப்படின்னு சொல்லிதான் நைஜீரியால ஒருத்தர் யாரும் தூங்க வச்சிருந்திருக்காங்க. இல்ல அது நம்ம விஷன்ஸ்ல பேசும்போது அதை பத்தி பேசணும். இது வேற போலீஸ். ஆனா தூங்குற ஒரு குரூப் இருக்காரு, அவரை பத்தி வேற அடிக்கலாம் எபிசோட்ல. சரியா சொல்லுங்க. அவர் தூங்கி சொல்றாரு, தூங்கி எழுமே என்ன சொல்றாரு, இத இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் 3 years he been preaching, he been introducing this to தூங்குனவர், அவர் தூங்கி எழுப்பினவர், யங் ஃபெலோ. இது ஆண்டவர் காட்டினார். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 150 ஆல்மோஸ்ட் 300 கிட்ட பாஸ்டர்ஸ் மார் in Assemblies of God. They believed in oneness. Okay. For 3 years. In 1916, then again the Assemblies of God Exco, they got together and they finalized and they debunked this thing, and they kicked almost 150 pastors out of Assemblies of God. அப்ப இப்ப தெரியுதா எங்க இருந்து அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஒன்னஸ் மாடலிசம். அவங்க எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு சர்ச்சா ஆரம்பிச்சு அதுல சிலவங்க போய் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது மாதிரி ஒன்னஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. It's not a small group. It's not a small group. நீங்க மோமன் and ஜெகோவாஸ் விட்னஸ்ல இருக்கிற அத்தனை பேரையும் சேர்த்தா கூட அதோட பெரிய குரூப் தான் இது. இது ஒரு ஸ்லீப்பர் செல்லோட மோசமானதா அது. சோ நிறைய சர்ச்சஸ் நாங்க நம்ம எதிர்பார்க்காத நிறைய சர்ச்சஸ்க்கு கூட ஒன்னஸ் பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, சவுத் இந்தியன் தியாலஜில வந்து நம்ம பெருசா இதை டீல் பண்ணல. அதனால நிறைய பேருக்கு இதுல டிஃபரன்ஸ் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பாட்டுகள் எடுத்து பாரு, அழகா ஒன்னஸ் உள்ளதான் இருக்கும். ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுங்க. பரவாயில்ல கொடுங்க பரவாயில்ல கொடுங்க. உதாரணத்துக்கு ஏசப்பான்னு வர்ற பாட்டு எல்லாமே என்ன இயேசு அப்பான்னு கூப்பிடுறதா நமக்கே தெரியாது. சரி, அது தப்புன்றீங்களா? ஏசப்பான்னு கூப்பிடுறது 100%. ஏசு அப்பா கிடையாதுல்ல. ஓகே, ஏசு அப்பா இல்ல. இயேசுவின் அப்பாக்கு நான் பாடலாம், ஏசப்பாக்கு பாட முடியும். இயேசு அப்பாவாக்கி அவரே சிங்கிள் தான்டா. பைபிள்ல வந்து இயேசு வந்து எங்களுக்கு மூத்த சகோதரரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு. பால் சொல்றாருல, இயேசு எங்க நண்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்குது. அப்பாவை பைபிள்ல எங்கேயுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஆனா நம்ம பாடி பழகிட்டோம். பாட்டு நல்லா இருக்கு, டியூன் நல்லா இருக்கு. இப்ப எங்க சவுத் இந்தியன் கல்ச்சரை பொறுத்தவரை we connect emotionally. நமக்கு இமோஷன் தான் ரொம்ப பிடிக்கும். இமோஷன் ஈஸியா கனெக்ட் ஆகும். நானும் பாடி இருக்கேன், நான் பாடாம ஆனா பாடுறவர் வந்து அவருக்கு வந்து ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கிறதுனால இதுவும் கரெக்டா தான் இருக்கும். அப்படிங்க வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஃபாதர்க்கெல்லாம் தெரியாது. ரசிக்கப்பட்டு வந்தாரு, ரசிக்கப்பட்டு வந்தோன்னா he had this gift of writing songs. யாருமே
யாருமே தியாலஜிக்கல் அவரோட உட்காந்து பேசுறதுக்கு யாருமே இல்ல. இல்ல அது தப்புன்னு சொல்ல, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம தான் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. So அதெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த. ஆனா அது வந்து சும்மா வைல் ஸ்ப்ரெட். நான் அதான் சொல்றேனே, நான் பைபிள் காலேஜ் விட்டு வெளியே வரும்போது லைக் ஐ வாஸ் ஒன்னஸ். இதெல்லாம் பாடுறது ரொம்ப சந்தோஷம். ஆனா வேதத்தை படிக்க 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 தான் நம்ம ஏசு அப்பாவுக்கு பாடக்கூடாது, ஏசுவின் அப்பாவுக்கு பாடணும். ஸோ பவுல் சொல்றாரு, ஏன்னா இயேசு வேற அப்பா வேற. கரெக்ட். ஸோ பவுல் சொல்றாரு, குழந்தையா இருக்கும்போது குழந்தைகளை போல பேசணும். இப்போ நான் என் பையன் இருக்கிறான். என் பையன் வந்து அவன் திடீர்னு தமிழ் இங்கிலீஷில் தான் பேசுவான், இது பண்ணுவான். திடீர்னு தமிழ் பேசுவான். பேசுனா அவனுக்கு ஒருமைக்கும் பன்மைக்கும் மரியாதை இதுக்கும் வித்தியாசம். அடிக்கடி நீ வா போன்றான் கூப்பிட்டுருப்பான். அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு, அப்பப்பா நீ இங்க வந்து சாப்பிடுங்க. இப்ப அவங்க அப்பப்பாவை பொறுத்தவரையில, கிராண்ட்பாவை பொறுத்தவரையில he understands. இல்ல அண்டர்ஸ்டாண்ட்ஸை விட அவருக்கு அவன் தமிழ்ல பேசுறாங்கிறது சந்தோஷம். தமிழ்ல முயற்சி பண்றாங்கிறது சந்தோஷம். ஆனா இதே இது அவன் வளர்ந்து வந்து ஒரு 20 வருஷத்துல இதை பேசுறான்னா பலார்னு ஒன்று விழுவும். ஓகே, you know, because you are growing, you have to grow. Absolutely. நம்ம growthல தான் இருக்கு. இதை வந்து நம்ம வேதத்தை கற்றுக்கொள்ள தான் நம்ம மாறுறோம். கற்றுக்கொள்ள போது தான் தெரியும் வேதத்தை. இப்போ நான் தான் சொல்கிறேன், நானும் அப்படி தான். நான் ஒன்னஸ் பிலீவ் பண்ணிக்கிட்டு வந்தேன் பைபிள் காலேஜ் விட்டு வெளியே வரும். ஏன்னா எனக்கு 2 டீச்சர்ஸும் இருந்தாங்க. 2 டீச்சர்ஸும் இருந்தாங்க. 2 டீச்சர்ஸும் இருந்து ரெண்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப அந்த ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் மூல மொழியை ஈஸியாங்கிறது மாடலிசம் ஈஸியாக இருந்தது, அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக இருந்துச்சு. மூல மொழியை கற்றுக்கொள்ளும் போது தான் என்ன. ஆனால் மாடலிசம் எங்கே தெரியுமா காமெடியாக இருக்கும், இந்த பேப்டிசம் இருக்குல்ல, இயேசுவோட பேப்டிசம் டைம்ல அதை பத்தி நான் கேட்கலாம் இருந்தேன். இப்போ நிறைய பேர் இந்த மாடலிசம் பிலீவ் பண்றவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து சில வேர்சஸ் எடுத்துட்டு வருவாங்க பைபிள்ல இருந்து. வேர்ஸ் எடுத்துட்டு வந்து, பாத்தியா ஆண்டவர் வந்து ஒன் காட், ஸோ அதனால ட்ரினிட்டிங்கிற கான்செப்ட் தப்பு அப்படின்னு சொல்லி சில வேர்சஸ் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சில வேர்சஸ் அது மாதிரி இது மாதிரி மாடலிசம்க்கு சப்போர்ட் பண்ற வேர்சஸ் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க, அண்ட் ஏன் அது தப்புன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வசனமும் போகுமா? உபாகமம் 6:4. ஆமா, அந்த வசனம் என்னன்னு சொல்றீங்க? அந்த ஹீரோ இஸ்ரவேல் லார்ட் ஆஃப் காட் இஸ் ஒன் காட் அப்படின்னு இருக்கும்ல. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஓகே, சரியா? அப்ப இதுல ஹீப்ரூ வேர்ட் வந்து ஷெமா இஸ்ராயல். ஒரு டிரான்ஸ்லேஷன் யாவே யெகோவான்னு போட்டிருக்கும். ஒரு டிரான்ஸ்லேஷன் இது வந்து எடோனாய் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷெமா இஸ்ராயல் எடோனாய் எலோஹேனு எடோனாய் எஹாத். இதுதான் ஹீப்ரூ. ஷெமா இஸ்ராயல் யாவே ஓ யெகோவா. பிகாஸ் அது ஒரு டிரான்ஸ்கிரிப்ட்ல வந்து YHWH போட்டிருக்கு, ஒரு இதில் வந்து எடோனாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ எனிஹவ் இதில் முக்கியமான பார்க்க வேண்டிய வேர்ட் வந்து எஹாத். ஓகே ஓகே. ஹீப்ரூ நியூமரிக்கல் இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்பர் 1 2 3 யூஸ் பண்ணும்போது அவங்க ஆல்பபெட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க நம்பரா. ஓகே ஓகே ஓகே. நம்பர் 1 அங்க தான் அந்த 666 மேஜிக்கல் அங்க இருந்து எடுத்துட்டு வரானுங்க இவனுங்க. சோ நம்பர் 1 நம்பர் ஆலிஃப் அண்ட் நம்பர் 2 வந்து நம்பர் பெத், அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சரியா? மற்றது இப்ப தமிழ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு, முதலாவது, ரெண்டாவது, மூணாவது பொசிஷனை குறிக்கும் போது அதுக்கு வேற இது நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கு வேற வேர்ட்ஸ் இருக்குது ஹீப்ரூல. ஓகே. அதே நேரத்தில் நம்ம குரூப்ஸுகளை குறிக்கும் போது ப்ளூரல். இப்போ எத்தனை டீம் வந்திருக்கிறாங்க, ஐபிஎல் எத்தனை டீம் விளையாடுறாங்கன்னு கேட்டால், ஸோ டீம் நம்பர் 1 டீம் நம்பர் 2 அதுக்கு வந்து வேற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதே வேர்டை நம்பர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாமல் இல்லை. ஓகே. அப்போ இந்த எஹாதுங்கிற வேர்ட் வந்து ஜஸ்ட் ஒன்ங்கிறது மட்டும் இல்லை, ஒன் ஆஃப்னு யூஸ் பண்ணலாம், ஒரு யூனிட்டி குரூப்பையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, ஆண்டவர் சொல்கிறார் ஆதாம் ஏவாளை பார்த்து, நீங்க 2 பேரும் ஒரே மாம்சமா இருப்பீர்கள். ஓகே, சரியா? அந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்க ஒரே வந்து எஹாத் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ ஆனா எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. சோ இத வந்து ஒரு ப்ரூஃபா எடுக்க முடியாது. ஓகே. இந்த எஹாத்ங்கிற வார்த்தை அது சிங்குலர் காட பத்தி தான் பேசுதுன்னு எங்கேயுமே இல்ல. ஓகே.
எங்கேயுமே கிடையாது. ஓகே, சிங்கிள் பர்சன் பத்தி தான் பேசுதுங்கிறத எடுத்துக்க முடியாது. இல்லவே இல்லை. அதுல நான் இன்னொரு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். அந்த ஜான் சாப்டர் 10:13 இருக்கு, ஐ அண்ட் த ஃபாதர். அது இன்னொரு வசனம் நான் கேட்க வேண்டியது. ஐ அண்ட் த ஃபாதர் என்ன மேட்டர்னா, இப்ப நான் அவர் சொன்னார்ல, ஒரு மனுஷனும் மனுஷியும் சேரக்குள்ள ஒன் ஃபிளஷா மாறுறாங்கன்னு. ஒன் ஃபிளஷ்னா அவனா ரெண்டு பேரும் உருகி ஒரே மனுஷனா மாறுறது இல்லை. ஸோ வந்து அதே அந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம இங்கே கொண்டாந்தாலும் இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ அண்ட் ஃபாதர் ஆர் ஒன் மீன்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே கடவுள்னு சொல்றாரு. அதனால தான் அவனுக்கு வந்து கல்லடிக்கிறாங்க. அகைன் பிக் தி ஸ்டோன் அப்படின்னு கீழே 42 43 வசனத்துக்கு வாசிச்சு பார்த்தோன்னா அதுக்கு பிறகு அவர் டிஃபரன்ஸை காட்டுறாரு. பிதாவை தனியா காட்டுறாரு, தன்னையும் தனியா காட்டுறாரு. பிதா என்னிலும் நான் பிதாவிலும். ஓகே, இதுக்கு ஃபாலோவிங் வசனம் நான் கேட்குறேன். இன்னொரு வசனம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன கண்டவன் பிதாவை பார்த்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் பேசுவார். அவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரே ஆண்டவர் தான், ஸோ அதனால தான் அவங்க பேசுறாங்க. தாமஸ் கிட்ட அதுதான் பேசுறாரு. சரி, அந்த 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 வசனத்துக்கு போனா அதுக்கு அந்த வசனம் மட்டும் செரி பிக் பண்ணக்கூடாது. கான்டெக்ட் கீழே கான்டெக்ட் நீ போய் கீழே வசனங்கள் வாசிச்சு பார்த்தனா அதுக்கு பிறகு என்னில நிலையா இருக்கிறவன் பிதாவிலும் அந்த 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 ஸ்கிரிப்சருக்கு I'll take you there. ஆனா இந்த குரூப் இருக்காங்க தெரியுமா? எந்த குரூப்? இந்த ஒன்னஸ் பிலீவ் பண்றவங்களோ, அது பென்டிசம், இந்த மாடலிசம் பிலீவ் பண்றவங்களா, அவங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியே நம்ம டயர்ட் ஆகுறதா யோசிச்சு பாரு. எப்ப பார்த்தாலும் கான்டெக்ஸ்ட். நம்ம அந்த ஒரு எபிசோட் பண்ணோம்ல, அது மிஸ் கோட்டட் வேர்ஸ், தமிழ் வேர்ஸ். ஆமா, அதை எடுத்துட்டு நம்ம அதுல இருந்து வேர்ஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனா அது வந்து பட் ரிப்பீட்டடா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த வசனம் கூட ஜான் 10:13 நம்ம சொன்னோமே, ஐ அண்ட் த ஃபாதர் அவன், அவங்க அதை மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. பட் வென் யூ டாக்கிங் டு பென்டிகாஸ்டல்ஸ்டா, யூ ஹேவ் டு இன்டெலெக்சுவல் வந்து அவுட் ஆஃப் த ரோட் தான். அதை அப்படியே மறந்துட வேண்டியதான். அதை கலட்டி வச்சுட்டு தான் வந்து அதோட பேசணுமே வெளியே, மற்றபடி பேசவே முடியாது. இங்கே பாரு அந்த 9வது வசனம், சரியா? ஏசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இந்த வசனம் மட்டும் எடுத்தா பிரச்சனை ஆயிரும். அடுத்த வசனத்தை பாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும். ஸோ இப்போ 2 பேருக்கும் வித்தியாசத்தை காட்டுறாரா? என்ன கண்டவன் பிதாவை காட்டுறான். ஏன் அதை சொன்னார்னா, எனக்குள்ள பிதா இருக்கிறாரு, நான் பிதாக்குள்ள இருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியால். ஓகே 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 சரியா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இப்ப எங்க போறாரு? அதான் ஹெவனுக்கு போறாரு, பிதாவினிடத்தில் போறாரு. கரெக்ட். சோ ஐ அம் கோயிங் டு மை ஃபாதர். ரைட். சோ அதாவது ஃபாதர் ஒரு இடத்துல இருக்கிறாரு. இப்ப என்ன காட்டுறாருன்னா 2 பேர்ட்ட ரிலேஷன்ஷிப்பை தான் காட்டுறாரு. ஓகே, சரியா? இப்போ ஒரு அம்பாசிடரை நம்ம மீட் பண்ணோம்னா அந்த அம்பாசிடரை பார்த்தா அந்த கார் கிடையாது, சரியா? ஒரு நாட்டு அம்பாசிடரை பார்த்தோம்னா அந்த அம்பாசிடரை பார்த்தா அந்த நாட்டு ஜனாதிபதி சந்திச்சதுக்கு ஈக்குவல். Correct. Yeah. Our representative. He's a representative. He's saying, I am representing him, and he is representing me. Correct. If you meet me, that you already met him. Okay. And if you meet him, you already met him. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், சின்ன ஒரு இந்த டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ண போறேன். சரிங்களா? சூப்பர். ஏன்னா நான் தான் மாடலிஸ்ட் இப்போ. ஓகே, என் பிலீஃப் என்னன்னா, நீ மாடலிஸ்ட் தானடா. ஒரு காலத்துல நானும் ஒரு ஒன்னஸா தான் இருந்தேன். நான் தேர்ட் அம்பையரா இருந்தேன். சரியா? ஸோ நான் வந்து மாடலிஸ்டா, நான் வந்து ஒரு மாடலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வேர்ஸ் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நீங்க வந்து அது ஏன் தப்பு அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு ட்ரினிட்டேரியன் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஒரு பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க அதை வந்து ரிஃப்யூட் பண்ணுங்க. சரிங்களா? முதல்ல மாடலிசம் பேசுறவங்களோட ஒரு அவங்க யூஸ் பண்ற ஒரு வேர்ஸ், சரியா? ட்ரினிட்டிக்கு அகெயின்ஸ்டா அவங்க யூஸ் பண்ற வேர்ஸ் என்னன்னா, அந்த பேப்டிசம் சீன். அந்த பேப்டிசம் சீன்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஆஸ் அ மாடலிஸ்ட், நான் டெம்பரரி மாடலிஸ்டா என்ன சொல்லுவேன்னா, அதாவது ஆண்டவர் வந்து ஞானஸ்தானம், ஜீசஸ் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கும், இவன் தான் என்னோட குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியமா இருக்கிறேன். அதே மாதிரி அங்க இருந்து ஒரு புறா வந்து பரிசுத்தவன் புறா மாதிரி வருவாரு அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கும். ரைட்?
மோடலிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே பார்த்தீங்களா அதில் வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் அந்த வசனத்தில் இல்லை, ஒரே ஆள் தான் அங்கேருந்து அந்த சத்தத்தை பேசுகிறாரு, அவரு தான் அந்த ஹோலி ஸ்பிரிட்டை அந்த சைனாக கொடுக்குறாரு அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த வேர்ஸை. சரிங்களா? அந்த வேர்ஸ் அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எனக்கு புரியவே புரியாது. எனக்கு அது ஒரு மோடலிஸ்டா எனக்கு ஆஸ் அ பிரிட்டெண்டிங் மோடலிஸ்ட் எனக்கு அது சென்ஸே எனக்கு என்னால மேக்கே பண்ண முடியல. சோ ஆஸ் அ ட்ரினிட்டேரியன் இது ரொம்ப ஈஸியா நீங்க டீபங்க் பண்ணலாம். இது எப்படி டீபங்க் பண்ணுவீங்க நீங்க? கேள்வியும் கேட்கிறேன், பதிலும் உங்களுக்கே கொடுத்துட்டாங்க. ஆனா தயவு செஞ்சு பதில கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. டீபங்க் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இல்ல அன்னைக்கு ஜோசா நீ சொன்னீங்க நீங்க எப்படி எப்படி பண்ணுவாங்க. இப்ப வந்து ஜீசஸ் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாரா, அவரே டக்குனு கீழே செஞ்சு நான் இவர் குமாரனா இருக்கிறார் அவரை பத்தி பேசிக்கிறாரா? எப்படின்னா அவருக்கு நேரம் தண்ணிக்குள்ள போனான்னு உள்ள இருந்து தண்ணியில இருந்து பேசிட்டு இருந்திருக்கேன். அதனாலதான் ரைட். ஓகே. அவர் வந்து என்னன்னா உங்களுக்கு புரியல, அது வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி அவர் தண்ணி உள்ளுக்கு போன பிறகு இன்னொரு ரெல்முக்கு போயிடுறாரு. அந்த ரெல்ம்ல இருந்து பேசுறாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் என்ன அந்த புறாவின் மீது அது சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. ஓகே சரி. இப்போ அவங்க என்ன கேட்கிற மெயினான கேள்வி, பரலோகத்துல இருந்து ஒரு வாய்ஸ் வந்திருக்குன்னு தான் போட்டிருக்கே தவிர ஃபாதர் தான் அதை சொன்னாரு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன? ஏன் அவர் நேசகுமாரன்னு சொல்றாரு, அப்ப யார் பேசுவா? திஸ் இஸ் மை சன் தானே சொல்றாரு. அப்ப ஜீசஸே அவரை குமாரன்னு கூப்பிடல, அப்படிதானே? அப்படிதானே? ஓகே கரெக்ட். கலாச்சி சொன்னாலும் பைபிள்ல படிச்ச மாதிரி ஆயிரும்டா. அதுதான் சரி. ஓகே, இன்னொரு வசனம் அவங்க என்ன சொல்றதுன்னா, ஜீசஸ் வந்து ஃபாதர் கிட்ட எப்படி ப்ரேயர் பண்றது அப்படின்னு டீச் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு வந்து அவங்களோட ரிஃப்யூட் அவங்க அதை எப்படி டினை பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் வந்து என் பையன்கிட்ட பேசும்போது டேய் அப்பா வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்டா, அப்பா கிட்ட நீ வந்து சாஃப்டாக வந்து பேசு, அப்பா வந்து நிறைய டென்ஷனில் இருக்கேன், அதனால அப்பா கிட்ட வந்து நீ இப்படி ஹாஷப் இப்படி உடனே வந்து பேசாத, நீ அப்புறம் பேசு, இது மாதிரி அப்பா அப்பா இப்படி பேசுன்னு சொல்லி நான் என் பையனுக்கு எப்படி என்கிட்ட எப்படி பேசுதுன்னு நான் கற்றுக் கொடுக்குறேனோ, அது மாதிரி தான் ஜீசஸ் வந்து ஃபாதர் ஆகி அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கத்து கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு அப்படிதான் அந்த பிரேயர் எடுத்தாலும், மேத்யூ சாப்டர் 6 பிரேயர் எடுத்தாலும், அகைன் கெத்செமனேல அவரோட பிரேயர் பாரு. ஓகே, எலோயி அண்ட் சிலுவையில அவரோட பிரேயர் பாரு, எலோயி எலோயி லாமா சபக்தானி. ஓகே சரியா? இங்க கெத்செமனேல சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா. யாருக்கு பெர்ஃபார்ம் பண்றாரு அவரு? யாருக்கு சொல்லி கொடுக்குறாரு? யாருமே சொல்லி கொடுக்கலாங்க. He is praying, right? He himself is praying. Prayer means he is communicating with his father. அந்த கம்யூனிகேஷனை பார்க்கலாம், இந்த உரையாடலை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹீப்ரூ சாப்டர் 10ல பிதாவும் குமாரனும் பேசிக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த கான்வர்சேஷன், இட் இஸ் இட்டர்னல் பாஸ். they've been having this conversation. but சிம்பிளா நான் எப்படி ஒன்று எடுக்கிறேனே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் ஒரே ஆளா இருந்தா எப்படி அதை சொல்ல முடியும்? எப்படி அன்பாக இருக்கிறான்னா, அந்த பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில இருக்கிற அன்பு, அவருக்கும் ஆவியானுக்கு இடையில இருக்கிற அன்பு, அந்த ட்ரையூன் பர்சனாலிட்டிஸ் வேர் தே ஷேர் திஸ் ஒன் லவ். That's how. இல்லாட்டி நானே உட்காந்துக்கிட்டு பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறாங்கிற வேர்டை வந்து எப்படி நம்ம பார்க்கறோம், இப்படி தான் பார்க்கறோம். ஓகே. அதே மாதிரி the famous verse, very famous verse, யோவான் 3:16. that itself debunks oneness. Okay. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. யாரை தந்தார்? குமார். யாரு தந்தது? பிதா. கரெக்ட். ஓகே. அப்புறம் அதே மாதிரி டிவிஷன், ரைட். அதே மாதிரி இன்னொரு வருஷம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம், இந்த ஜான் 1:1ங்கிற அந்த வசனத்தை எடுத்துட்டு, இந்த பிகினிங் ஆதியில வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. கரெக்டா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நான் பேசுறேன்ல, இப்ப என் வார்த்தை என் கூட தானே இருக்கு. சோ அவங்க அதை அப்படிதான் ரிஃப்யூட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப நான் பேசுறேனேப்பா, அப்ப நான் பேசும்போது என் வார்த்தை வந்து என் கூட தானே இருக்கு. ஸோ அதை தான் இந்த பைபிள் அங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வார்த்தை என் கூட இருந்து வர்றதுனால
அது நான் தான், தட் இஸ் மீ. இப்போ நான் என் வாக்கு கொடுத்துருக்கான். இப்போ இவங்க இந்த படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, இந்த தவசி படத்துல துளசி வாக்கு வேணா மாறும், ஆனா தவசியோட வாக்கு மாறதுன்னாங்களே. ஸோ அது மாதிரி ஆண்டோட வாக்கு, அது மாதிரி ஜீசஸோட வாக்கு வந்து தட் இஸ் ஜீசஸ் அப்படிங்கிற, ஐ மீன் தட் இஸ் காட். காடோட வாக்கு தான், ஐ மீன் ஃபாதரோட வாக்கு தான் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாங்க. நீங்க என்ன இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம், பிகாஸ் ஆல் யூ ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் சம்திங் எல்ஸ் which is not in the Bible. Correct, right. See, வேதம் வந்து ரொம்ப பிளண்டா பேசுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அடுத்த அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இது மூணுமே மூணு விஷயம். அப்புறம் 12வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி நம்ம இடத்துல வெளிப்பட்டது. ரைட். அந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் தந்தருளினார். ஓகே. யார் தந்தது? ஓகே, கரெக்ட். ஆனா இப்ப இத ஆதியாகமம் பேசக்குள்ள ஆதியாகமத்துல நிறைய இடத்துல இந்த ப்ளூரலா தமிழ்ல எழுதி இருக்குது. ஆதியாகமம் 3:22 இருக்கு, பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்போ கிரியேஷன் அப்பவே பாத்தீங்கன்னா ஜீசஸ் சோ லெட் அஸ் மேக் மேன் இன் ஆர் இமேஜ் அப்படினு போட்டுருப்பாங்க. அது நிறைய மாடலிஸ்ட் அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆர் அப்படிங்கிறது வந்து அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஏன்னா அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அவரே அவங்க வந்து ப்ளூரல்ல ரெஃபர் பண்ணிக்கிறாரு கடவுள். மாடலிஸ்ட் எப்படி அதை இன்ட்ரோ듀ஸ் இது பண்ணுவாங்கன்னா, ஆமா உங்களுக்கு தெரியும், நீங்க ஃபார்மர் மாடலிஸ்ட் தானே, உங்களுக்கு தெரியாத இன்டர்பிரேஷனா யாருக்கிட்ட சொல்லுங்க. நீங்க அதை எப்படி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க? எலோஹிம் ப்ளூரலா இருந்தாலும் அங்கிட்ட வந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார்ங்கிற வேர்ட் வந்து ஒருமையில இருக்கு. ஓகே. அது ஒருமையில இருக்கு. ஒருமையில இருக்கனால என்ன 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 சொல்லுவாங்க, அது ஒரே கடவுள் தான். ஓகே. அப்ப ஏலோஹிம தூக்கி போடலாமா? பிரச்சனை இல்ல, ஒரே கடவுள் தான், நாங்களும் இல்லன்னு சொல்லல. We are Trinitarian. That's what we are expecting. We do not believe in three gods. நான் இப்பவே சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த எபிசோட் பாதி பாக்கும்போது நம்ம மூணு பேரை பிலீவ் பண்றோம். No, we believe in one God, three persons. We expect to be in singular. Correct. It should be singular. It should be in singular. But when it expounds God, it's in plural. Okay. சரியா? அந்த உதாரணத்துக்கு ஐசாயா 44:24 நினைக்கிறேன். அங்க சிருஷ்டிகர் he is your husband and he is your creator and husband is in plural, but it finishes with singular. This is what we are expecting. Correct. We are not so உதாரணத்துக்கு அந்த இது சொல்லுவாங்கல்ல, அந்த கிரேட் கமிஷன். கிரேட் கமிஷன் வந்து தட்ஸ் ஹவு தே யூஸ் இட். ஓகே. நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே, சிங்குலர். ஓகே. ஒருமை. பட் 3 பேர் கொடுத்திருக்காங்க. 3 பேர் கொடுத்திருக்காங்க. சோ ஒருமையில கொடுத்திருக்கனால அப்ப அது நேரா அங்க எங்க போயிடுவாங்க, அப்போஸ்தலருக்கு போயிடுவாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஆமா கரெக்ட். ஆமா அதுவும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அங்க பாத்தீங்களா இயேசு நாமம் மட்டும் தான் போட்டுருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப வந்து ஒன்னஸ் பிலீவ் பண்ணீங்கன்னா, நீங்க ஏற்கனவே நீங்க பேப்டிசம் எடுத்திருந்தாலும் திருப்பி நீங்க ஜீசஸ் பேர்ல திருப்பி பேப்டிசம் கொடுப்பாங்க. அது அப்புறம் போவோம். இப்ப என்ன பிரச்சனைனா, சாரி, இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த 3 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால சிங்குலர் தான். ஆனா இந்த 3 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஜீசஸ் தான். கரெக்ட். இப்ப உதாரணத்துக்கு என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள்னு சொன்னா என்ன அர்த்தம்? The name of Jesus. It's not about the name, it's talking about the authority. Right. Okay. அதிகாரத்தை பத்தி தான் பேசுது. Right. சரியா? இப்ப அப்போஸ்தலருக்கு போகும்போது அங்க பேதுரு கேட்கிறார், நீங்க யோவானுடைய ஞானஸ்நானத்தை எடுத்தீங்களா? யோவானுடைய ஞானஸ்நானம் எது? ஓகே, மனம் திரும்பலின் ஞானஸ்நானம். இப்ப சோ நவ் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன பிரச்சனைனா, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டாலும் it does not let me repeat, it does not contain Greek philosophy. Okay. It is a Hebrew book. Okay. Written by Hebrews. It has Hebrew culture.
It has Hebrew literacy. நியூ டெஸ்ட்மென்ட் பத்தி சொல்றீங்க. நியூ டெஸ்டமென்ட். அது எழுதப்பட்டது கிரேக்கா இருந்தாலும் மொழி அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட சரளமா பயன்படுத்தப்பட்ட மொழி வந்து கிரேக். எல்லா இடத்துலயும் பட் அந்த ஃபாலோ பண்ண கல்ச்சர் எல்லாமே ஹீப்ரூ. சோ பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமத்துல ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, ஆபிரகாம் ஒரு இடத்துல பலிபீடத்தை கட்டுறான், கட்டி ஆராதிக்கிறான். 2வது இடத்துல அவன் ஆராதித்தன்னு மட்டும் தான் போட்டிருக்கும். ஓகே, he worshipped மட்டும் போட்டுருவோம். That means the reader knows he built an altar and he worshipped. Okay. That's the pattern everywhere. Okay. So புதிய ஏற்பாட்டிலையும் அந்த பேட்டர்ன் தான். இப்போ அங்க வந்து ஆவியானவர் வந்தார்னு சொன்னா you don't have to come for the thing. That's how it happened there. It's the same thing happened. அவ்வளவுதான். Okay. So they don't repeat the same thing. ஓகே, இட்ஸ் திங். பட் அடுத்தது நாமத்தை பற்றி பேசுகிறப்போ இயேசு நாமத்தை பற்றி யார் கூட இப்போ இயேசு ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார், யோவான் ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவங்க எடுத்தது வந்து யோவானே ஞானஸ்நானம். யார் இந்த நியூ அந்த ஆக்கள். ஸோ பேதுரு சொல்றாரு இயேசுவின் ஞானஸ்நானத்தை எடுங்க. ஓ, அதுதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். அந்த அத்தாரிட்டி பத்தி பேசுறாங்க. இயேசு கொடுத்த அத்தாரிட்டி படி இயேசு சொன்னார்ல, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. அந்த அத்தாரிட்டியை பத்தி பேசுது. ஓ, சோ அந்த லிட்டரலா ஜீசஸோட நேம்ல. ஓகே, நோ, இட் டசன்ட் ஸ்பீக் லைக் தட். இட் டசன்ட் ஸ்பீக் லைக் தட். ஓகே. சோ அந்த காலத்துல 2 டைப் ஆஃப் ஞானஸ்நானம் இருந்ததனால ரெண்டுனா முதலாவது யோவான் தானே. ரைட். பைபிள் ஆனா ஞானஸ்நானம் கொடுக்கிறது ஏதோ யோவான் இன்ட்ரோடியூஸ் பண்ண விஷயம் இல்ல. அந்த காலத்துல இருந்து எல்லா குரூப்பும் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஓ, ஓகே. ஒருத்தன் பரிசேயனம் பண்ணணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும். ஓ, அப்படியா? அந்த காலத்துல அக்ரிமெண்ட் எழுதுற மாதிரி தான். சோ இட்ஸ் a public declaration. I am joining this group. அப்ப யோவான் குரூப்ல சேர்றது. சோ யோவான் வந்து ஒரு இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, மனம் திரும்புதல். ஓகே. ஸோ இப்போ இன்னொன்று வந்து அகைன் இது வந்து இந்த கான்செப்ட் வந்து பைபிள் ஃபுல்லாக இருக்கிறதுனால வாட் ஆர் சம் ஆஃப் த காமன் வேர்சஸ் இன் த பைபிள் தட் இஸ் சப்போர்ட்ஸ் ட்ரினிட்டி? எக்கச்சக்கமா நிறைய வேர்ஸ் இருக்குல்ல. நான் ஒரு வேர்ஸ் சொல்றேன், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வேர்ஸ். நான் எனக்கு ஒன்று சொல்றேன். அது ஒரு வசனம் இதில் இருக்கும்ல, இது மாதிரி ஜீசஸ் வந்து ஃபாதரோட வலது பார்சத்துல உட்காந்து இது பண்ணுவாரு. லைக் சங்கீதம் 111. 111. ஆமா, அதுல இருக்கு, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை எமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்கிறார். ஓகே. சோ அத மாடலிஸ்ட் அத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, பண்ணாலும் அது தப்பு தான். You see the conversation between father and son, number 1. ஆனா எழுதுறது distinction is there. ஆமா, distinction. இத வந்து யார் கோட் பண்ணதுன்னா இயேசு கோட் பண்ணார். கரெக்ட். பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து. இல்ல, சோ இயேசு சொன்னார் இது என்ன பத்தி தான் சொல்லி இருக்குன்னு. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கு எந்த கேள்வியும் கேட்க Matthew 22:44 கேட்கிறாருன்னா, நீங்க வந்து ஓகே லைக் சன் ஆஃப் மேன் வந்து யாருடைய மகனா வருவார்? சொல்ல ஓகே, அவர் டேவிட் ஒரு மகனா வருவாரு, லைக் டேவிட் லீனேஜ்ல வருவாரு, தாவீதின் வம்சத்துல தாவீதின் குமாரன், தாவீது குமாரனா வருவாரு. நான் பேராஃப்ரேஸ் தான் பண்றேன். தான் கேட்கிறாரு, அப்ப எப்படி தாவீது வந்து கர்த்தர் என்ன ஆண்டவரை அப்புறம் எப்படி அவரோட ஆண்டவர்னு சொல்லுவார், அவரோட மகனை எப்படி அவர் ஆண்டவர்னு கூப்பிடுவாரு அப்படின்னு கேட்பாரு. கேட்கும் போது பரிசுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு, சரியா? ஆனா நமக்கு தான் அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதே பயந்தாங்களாம். ஓகே. அந்த பிதாவின் வலது பாரிசத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி சொல்றீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், பழைய ஏற்பாட்டுல ஜெனசிஸ் 19:24 எங்க சோதம் குமாரா மேல கந்தகத்தை வரிசைக்கு பண்ற அந்த verse, it says Yahweh reigns, God reigns brimstone from Yahweh. Okay. Yahweh is here. He's there judging, and he's raining brimstone. கந்தகத்தை வரிசைக்கு பண்ண from Yahweh. So there it shows the distinction between two persons. பழைய இது புதிய ஏற்பாட்டில் பார்க்குற விஷயம். பழைய ஏற்பாட்டில் எக்கச்சக்கமான வேர்ஸ் இருக்குது. அப்புறம் யூ ரெட் Psalm 2, Proverbs chapter 30 verse 4. Very unique verse. What is his name? இது
and what is his son's name. It's talking about God. Correct. Yeah, what is his name, what is his son's name, right. அது இவரு பேசுவாங்க, ஷாம் சமூத், Yeah. அவர் பேசுற ஒரு ஏத்திஸ்ட் டிபேட் பண்ணி ஐ மீன் ஏத்திஸ்ட்ல அவர் இது மாதிரி ஒரு முஸ்லிம் கிட்ட தான் பேசுவார் அவரு. ஆனா அவங்க இந்த ட்ரினிட்டிக்கு அகைன்ஸ்டான ஒரு இல்ல, அது வந்து பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி கரெக்ட் வாட் இஸ் ஹிஸ் நேம் அண்ட் வாட் இஸ் ஹிஸ் சன்ஸ் நேம் அப்படின்னு சூப்பரா இருக்கும் அது. பழைய ஏற்பாட்டுல இது பண்ணிருக்கு. அப்புறம் புதிய ஏற்பாட்டுல இன்கார்னேஷன், ஜீசஸ் பர்த், யாரு லூக் சாப்டர் 1 மரியாளுக்கு தேவதூதன் வந்து சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார். அப்புறம் உன்னதமானவருடைய the angel answered, the Holy Spirit will come on you and the power of Most High will overshadow you and the Holy One to be born will be called as Son of God. Okay. You see the Holy Spirit, you see God the Father, Son of God, you see the Son. Okay. Right. Okay. இது அதுக்கு பிறகு ஜீசஸ் பிரேயர் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் ஜீசஸ் இஸ் ப்ராமிஸ் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட். மேத்யூ சாப்டர் 14 verse 16 சொல்றாரு, நான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறேன்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, பிதா பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறேன்னு சொல்றாரு. Right. He shows the distinction. Right. அதே மாதிரி நீங்க ஜெனசிஸ்லயும் பாத்தீங்கன்னா முதலாவது அந்த spirit of God moved over the waters இருக்கும்ல. So that that's about the Holy Spirit. Yeah, distinction காட்டும். அழகா டிஸ்டிங்ஷன் இருக்கும். ரைட். ஸோ அந்த மோடலிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க திடீர்னு மோட் ஸ்விட்ச் பண்றாரு, இங்க மோட் ஸ்விட்ச் பண்றாரு. ரைட். அத சொன்னா அந்த பேப்டிசம் வந்து ரொம்ப காமெடியா மாதிரி. நாங்க அத காமெடி பண்ண மாதிரி ஆயிரும் கடைசியா. ரைட். அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் அபவுட் நோவிங் த ஹவர். correct. Jesus does not know the hour. So முஸ்லிம்ஸ் நிறைய பேர் வந்து ஜீசஸோட ரொம்ப பிடிச்ச ஜீசஸோட அந்த deity வந்து அவங்க reduce பண்றதுக்கான one of the main verses. So but maybe that's another conversation for another day. But அத அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இங்க சொல்றார், பிதா ஒருவரை தவிர குமாரனும் அறியார். ரைட். See, there's a difference. ரெண்டு பேருமே ஒண்ணுன்னு எங்கேயுமே இல்ல. கரெக்ட். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோங்கிற வேர்ஸ் கூட தொடர்ந்து நீ வாச்சனா கான்டெக்ஸ்ட் பார்த்தனா இல்லாம போயிடும். கரெக்ட். சோ நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல ஸ்டீவன், ரைட், ஸ்டீவன் கல்லெறியும் போது ஆண்டவர் அவன் கண்ணை திறக்கிறார், அவன் ஆவியிலே நிறைகிறான், வானம் திறக்கப்படுது. இதோ இயேசு ஆனவர் பிதாவினுடைய வலது பாரிசத்திலிருந்து எழும்பி நிற்கிறதை ஓகே. அந்த கொலோசியன்ஸ் சாப்டர் 3. அப்ப அத எப்படி மோட்ல கூட எழுதுறதா இருக்கும் அத தெரியல, அவங்க கிட்ட தான் கேக்கணும். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 1, நீங்க கிறிஸ்துவோட கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியால் மேலானவைகளை தேடுங்கள். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா பைபிள் எவ்ரிவேர் அது வந்து அந்த 3 பர்சன்ஸோட அந்த டிஸ்டிங்விஷ்டு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அது காட்டும். எவ்ரி சிங்கிள் வேர்ஸ், எவ்ரி சிங்கிள். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் படிச்சேன். ஆனா இதுக்கு ஒரு தியரி நம்ம சாரி கோ ஹெட் சொல்லு நீ ஒரு தியரி படிச்ச, என்ன தியரி படிச்ச? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரினா ஒரு விஷயம் படிச்சேன் நான். இந்த வந்து ஹைப்பர் கியூப்னு ஒரு விஷயம் இருக்கு சரியா, சயின்ஸ்ல ஹைப்பர் கியூப்னு ஒன்று இருக்கு. அந்த ஹைப்பர் கியூப்னா என்னன்னா, அது வந்து தியரிட்டிக்கலி அது ப்ரூவன், ஓகே, மேத்தமேட்டிக்கலி ப்ரூவன், ஓகே, லாஜிக்கலி ப்ரூவன். ஆனா அது நமக்கு நம்ம மைண்டுக்கு ஃபேந்தம் பண்ணவே முடியாது. இப்போ ஹைப்பர் கியூப்னா ஒரு கியூப் இருக்கு, அதனால சதுரங்கம் நாட்சதுரம் இல்ல 6 பக்கம் சதுரம் இருக்குமே, இந்த எக்ஸிகன் இல்ல நம்ம தாயக்கட்டெல்லாம் போடுவோம்ல, டைஸ் மாதிரி சரியா. அந்த கியூப் வந்து நம்ம 3 டைமென்ஷன்ல பாக்குறோம், அதை 4 டைமென்ஷன்ல நம்ம 4 டைமென்ஷன்ல அதை பார்க்கலான்றது அந்த தியரி. ஸோ மேத்தமெட்டிக்கலி ப்ரூவன் சரியா, தியரட்டிக்கலி ப்ரூவன் நான் சொன்ன மாதிரி. இப்போ அது என்ன விஷயம், நம்ம அது கண்ணுக்கு பார்த்தோம்னா அது வந்து இதுன்னு சொல்ல முடியாது, 3 டைமென்ஷன் மட்டும் தான் சொல்ல முடியாது. அது நான் இல்லை 3 டைமென்ஷன் இருக்காது, அதை பார்த்தா நிறைய டைமென்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து அந்த அந்த வடிவத்திலே இருக்காது.
ஆனா அது வந்து நம்மள புரிஞ்சுக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது. நான் வந்து அந்த ட்ரினிட்டிக்கு நான் ஒப்பிடல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுதான் அந்த மார்வல் மூவில இந்த தோர் அந்த குரூப் டெசரெக்ட்னு வச்சிருப்பாங்க தெரியல. அது அந்த ப்ளூ கலர் ஸ்டோன்டா, ஓகே. அந்த அந்த டெசரெக்ட்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த டெசரெக்ட் தான் இதுக்கும் சொல்லுவாங்க. சாரிங்க, நான் டிசி ஃபேன். சாரிங்க. இது என்ன விஷயம்டா, லைக் சேம் வே இது வந்து நம்ம தியரிட்டிக்கலா நம்ம பேசும்போது இட் இஸ் லைக் பைபிள்ல இருந்து we can prove it. நாங்க வந்து நம்ம அத பிராக்டிகலா அத யோசிக்கும் போது அது காம்ப்ரஹெண்ட் ஆகாதனால நம்ம இத டிஸ்ப்ரூவ் பண்ண பார்க்கறோம். ஆமா, எங்களால எங்க பிகாஸ் நம்ம வந்து அவங்களோட ரெல்ம்ல நம்ம வாழல. ரைட், நம்ம அவங்களோட லெவல்ல நாங்க இல்லாதனால எங்களுக்கு அது புரியாது. கரெக்ட். ஆக்சுவலா பைபிள் ப்ராஜெக்ட் வந்து இதை பத்தி ஒரு வீடியோ பண்ணிருப்பாங்க, ட்ரினிட்டி பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அது எப்படின்னா, நாம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு we are 2-dimensional creatures ன்னு வைங்களேன். Yes. God exists in a 3-dimensional space. Okay. ஸோ இப்போ 2 dimensionsல இருக்கிற நமக்கு வந்து ஆண்டவரோட எக்ஸிஸ்டன்ஸை புரிஞ்சுக்க முடியாது. ரைட். ஸோ அது நான் பார்க்கும்போது ஆமா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் நான் இன்னொன்று அதை பற்றி படிக்கும்போது நான் கவனிச்ச என்ன விஷயம் என்னன்னா, நாம ஆண்டவரோட எக்ஸிஸ்டன்ஸை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா we become bigger than God. அதான் bottom line actually பாத்தீங்கன்னா. Simply why atheists they don't believe in God? Because they cannot fathom, the comprehend, they cannot touch, they cannot feel, they cannot prove. Okay, அந்த தாமஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு அந்த மேட்டர் இருக்கு அவங்க. இல்ல simply they wanted to prove, they cannot prove, they cannot think. So they இப்போ modalist, why don't they believe in Trinity? Because they cannot prove, they cannot understand, they cannot fathom. அப்ப அவங்க ஏத்திஸ்டா இல்ல. see அந்த மாதிரி வேதம் என்ன சொல்லுது, எப்படி இயேசு எப்படி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார், இயேசு எப்படி பிதாவை நான் கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம்னா கிறிஸ்து தான் எங்களுக்கு, கிறிஸ்து எதை காட்டி இருக்கிறாரோ அவ்வளவுதான். ஆனால் எங்க டெரா அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வேர்ஸ் இருக்குது, அது வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்குரியது, மறைவானவை கர்த்தருக்குரியது. அதோட நிப்பாடி எவ்வளவு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ தன்னை, அதை நம்ம எடுத்துக்கொள்றது. இப்போதைக்கு நமக்கு திருத்துவம்னு ஏன் சொல்றேன்னா 3 தான் நம்ம பாக்குறோம். 4 இருந்துச்சுன்னா 4 சொல்லுவோம். இல்ல இது வேற 3 தான் இருக்கு. ஸ்தோத்திரம். அதோட நம்ம டிஸ்க்ளைமர் நான் கொடுக்கிறேன், நம்ம 3 கடவுளை வழிபட ஒரே கடவுள் தான், ஒரே தேவன், 3 நபர்கள். மூன்று நபர்களா வெளிப்பட்டிருக்கிறார் வேதத்துல. இயேசு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார். ரைட், கரெக்ட். இயேசு 4 இன்ட்ரோடியூஸ் பண்ணா 4ன்னு சந்தோஷமா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இயேசு தான் 3 நபர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, பிதாவும் 3 நபர்களா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. பரிசுத்த ஆவியானவரும் 3 நபர் introduced as 3 God, I mean 3 persons. 3 persons, one essence, 3 persons, and all 3 of them are gods. See, they are God. Yeah, they are part of the Godhead. நான் திருப்பி முதல்ல இருந்து வரேன். My essence is human. I'm a human. What is my essence? Human. How many personality do I have? I have only one. Yeah. Okay. இப்போ என்ன வச்சு நம்ம ஆண்டவர் பார்க்க கூடாது. கரெக்ட். See, முதலாவது கற்பனை, அந்த 10 கற்பனையில் இந்த தேவநாயகி கர்த்தரை முழு இருதயத்தோடு, நான் எங்கே போயிட்டேன், சாரி. See, do not there's no other God. Yeah, no other God other than me. Do not create any God in any images. So don't try to put God in your image. I was talking to one of the modalists. I was telling, you are trying to identify God, you are trying to see God in your image. That's your problem. Right. Okay, your image, that's your problem. See, I am one person. I am human. My essence is human. I'm one person. But don't think God is also the same. God's essence is God. And he he's have omnipotent. 3 persons. Yeah, he's omnipotent, and you know, so he can like, அவர் வந்து it's up to him. அவரோட குவாலிட்டி, அவரோட கேரக்டரிஸ்டிக் என்ன அவர் தான் டிசைட் பண்ணுவார். ஒரு மாடலிஸ்ட் சொன்னாரு, ஏன் 3ல வச்சிட்டீங்க 4 சொல்லலாம். 4 இல்ல பைபிள்ல. இருந்தா சந்தோஷமா சொல்றேன். அப்ப 4 இல்ல, ஜீசஸ் 3 தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாரு. அது 4 நாள் பிரச்சனை நாள். ஓ, முக்கோணம் எல்லாம் சதுரமாக்கிறீங்க. அது என்னவா தான் உங்களுக்கு நாள். ஸோ அதனால ஐ திங்க் பாட்டம் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஆண்டவரோட எக்ஸிஸ்டன்ஸ் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ரிவீல் பண்ணியிருக்காரோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு புரிஞ்சா
போதும். சம்டைம்ஸ் அது நம்ம மைண்டுக்கு எட்டாத விஷயமா கூட இருக்கலாம். That's where faith coming. அது அங்கதான் நம்மளோட ஃபேத் வருது. அங்கதான் நம்ம வந்து Josiah favorite verse, Hebrew chapter 1, say chapter 11 verse 1. அது என்ன வசனம் அது? Preach. என்ன வசனம்டா சொல்றா? The faith is the substance of கரெக்ட். ஸோ அதனால நாம வந்து ஆண்டவரை ஃபுல்லா புரிஞ்சிக்கணும் அப்படிங்கறது வந்து எந்த கம்பல்ஷனும் கிடையாது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா ஆண்டவரும் நிறைய இடத்துல சொல்லிருக்க என் தாட்ஸ் உன் தாட்ஸ் கிடையாது, என் வழி உன் வழி கிடையாது. ஸோ அதனால ஆண்டவர் வந்து பைபிள்ல அவர் என்ன நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காரோ, சரி, அவர் வந்து பைபிள்ல அவர் என்ன ரிவீல் பண்ணியிருக்காரோ நமக்கு அது வரைக்கும் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் ஆண்டரோட எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா தட் இஸ் எனஃப். ஆனா எங்களுடைய பாட்காஸ்ட் வரலாற்றுல ஒவ்வொரு எபிசோடும் இந்த கான்டெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுலே 100%. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 100% கான்டெக்ட்ல இல்லாம எடுத்து யூஸ் பண்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்து. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி த பைபிள் தான். ஏன்னா அதனாலதான் நாங்க பைபிள் ஸ்கூலுக்கு ஏன் போறோம், பைபிள் ஸ்கூலுக்கு போய் நம்ம படிச்சுட்டு தான் படிச்சுட்டு வந்து டு எக்ஸ்பிளைன் அதர்ஸ். அங்கேயும் போயிட்டு நம்ம வந்து ஒரு இது விளாண்டு வந்தோம்னா யூ கான்ட் பி எக்ஸ்பிளைன். Like, let me tell you, as Trinitarians, what we expect from the scripture is to be God in plural essence, personality, plural words there, but in singular concept. ஸோ படைத்தார் சிருஷ்டித்தார்னு வரும்போது சிங்குலராக தான் இருக்கணும். ஓகே, அதுவும் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா தென் தட்ஸ் அ ப்ராப்ளம். அப்போ 3 பேர் படைத்தார்கள்னா 3 பேர். நிறைய மோடலிஸ்ட் வந்து அதான் எடுத்துரும். அங்கே நாமம்னு போட்டிருக்காங்க 3 பேர். அதை தான்ப்பா நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஓகே, that's how it should be. That's how it should be. Okay. That's what we expect. Right. One God. We believe in one God. That's how God introduced himself. One God. Right. அதை தான் ஜீசஸும் echoed. There is only one God. Not 3 different persons. He introduced 3 persons. Okay. இந்த எபிசோட்ல நாங்க அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா அவனுக்கு அடைய வேணும் 3 கடவுள இது பண்ணா நமக்கு ஒரு தமிழ் போடுறாங்க. தமிழ் எல்லாம் 3 ஆயிந்துறோடாங்க. 3 கடவுளை நம்புகிற 3 மூடர்கள் பீப் ஷோ நடத்துகிறார்கள். ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து இந்த ஷோ வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ உங்களோட ஃபேத் என்னன்னு நீங்க ரிவாலேட் பண்ணுங்க. ஸ்கிரிப்சர்ஸை படிங்க. ஐ திங்க் ஸ்கிரிப்சர்ஸ்ல எல்லா இடத்துலையும் பண்ணீங்கன்னா திருத்துவத்தை பத்தி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எழுதி இருக்கும் அந்த வசனம். ஸோ அதனால மாடலிஸ்ட் கொண்டு வர்ற எல்லா ஸ்கிரிப்சரையும் நீ எடுத்து பார்த்தா ஹீப்ரூ, ஸ்பெஷலி ஓல்ட் டெஸ்டமென்ட், ஹீப்ரூ, கிரீக் எடுத்து பார்த்தா எந்த இதை எடுத்து பார்த்தாலும் யூ வில் see the same thing. ப்ளூரல், சிங்குலர். ஓகே, நீங்க கொண்டு வாங்க, வெர்சஸ் இருந்தா கொண்டு வாங்க. we'll try to. அண்ணா வந்து உங்களை டிபேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அவர் லைவ் டிபேட்லாம் கேட்டிருக்காரு. ஸோ மாடலிஸ்ட் யாராச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நாங்க அதை ஒழுங்குபடுத்துறோம். நாங்க பிரச்சனை இருக்காது, நாங்க அதை கியூரேட் பண்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவன் பண்றோம். அப்புறம் எல்லாத்தையும் ரெடியா இருந்துருங்க. நாங்கள் செய்வார்கள். சரி, ஓகே கைஸ், இன்னைக்கு உங்களுக்கு பாட்காஸ்ட் எப்படி இருந்துன்னு தெரியல, கமெண்ட் சொல்லுங்க. ஜுவலனா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நீங்க வந்து நிறைய வேல்யூபிளான இன்புட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர் டு டாக் டு யூ ஆன் அண்ட் ஆஃப் த மைக். ஸோ கைஸ், கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு எபிசோடில் மீட் பண்ணுறோம். இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம். யூ கைஸ் ஹவ் பீன் ஆஸ்கிங் a lot of questions. ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து மேபி கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு தனி எபிசோட் போடுறோம். பட் எஸ், கீப் ரீடிங் யுவர் பைபிள்ஸ் இன் கான்டெக்ஸ்ட். அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு எபிசோடில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர். பாய். பாய் பிலீவர்ஸ். Bye.